உலகிலேயே திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டத்திற்கு அதிகம் செலவழித்திருக்கும் அம்பானி குடும்பம். நிச்சயதார்த்தத்திற்கு ஒரு 1000 கோடி, திருமணத்துக்கு முந்தைய முதல் கொண்டாட்டம் ஜாம் நகரில் ஒரு 1000 கோடி. இப்போ இத்தாலியில் 2ஆம் கொண்டாட்டம் 7500 கோடியை வாரி இறைத்து பிரம்மாண்ட கொண்டாட்டம். விருந்தினர்கள் எங்கு வர வேண்டும், எந்தெந்த நாளில் என்ன ஆடைகளை உடுத்த வேண்டும், அவர்களுக்காக ஒரு அறை மட்டும் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில். நிகழ்ச்சி நிரல்களை கேட்டால் தலை சுற்றி போய்விடுவீர்கள். சோ தலையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இந்த செய்தியை கேளுங்க. அனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் ஜோடியின் திருமணம் மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்ட் சென்டரில் ஜூலை 12ஆம் தேதி நடக்கிறது. மொத்தம் 3 நாட்கள் நடைபெற உள்ள இந்த திருமண விழாவில் ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொள்வார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். தற்போது இத்தாலியில் 2வது ப்ரீ வெட்டிங் விழா ஒரு பிரம்மாண்ட சொகுசு கப்பலையே வாடகைக்கு எடுத்து அதில் 3 நாட்கள் கொண்டாடுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வெட்டிங் நிகழ்ச்சிக்காக 900 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகியுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் இந்திய மதிப்பு 7500 கோடி. மே 29ஆம் தேதி பாலேரேம்க்கு கப்பலில் 800 ஊழியர்கள் 900 விருந்தினர்களோடு அனைவரும் ஏறும் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து வெல்கம் லஞ்ச் விருந்து. அந்த விருந்திற்கு டிரெஸ் கோட் கிளாசிக் க்ரூஸ். அதே நாள் அடுத்த நிகழ்ச்சி ஆன்போர்ட் அட்சி. தீம் ஸ்டாரி நைட். டிரெஸ் கோட் வெஸ்டர்ன் ஃபார்மல்ஸ். மே 30ஆம் தேதி ஆன்லேண்ட் ரோம். தீம் ரோமன் ஹாலிடே. டிரெஸ் கோட் டூரிஸ்ட் சிக் அட்டையர்ஸ். மே 30. அதே நாள் ஆன்போர்ட். தீம் லாட்டோல்ஸ் ஃபார் நைட் டே. டிரெஸ் கோட் ரெட்ரோ. அதே நாள் டோகா பார்ட்டி. அடுத்தது மே 31 ஆன்போர்ட். தீம் வி டர்ன்ஸ் ஒன் அண்டர் தி சன். டிரெஸ் கோட் பிளேஃபுல். அதே நாள் மே 31 ஆன்லேண்ட் கேன்ஸ். தீம் லே மாஸ்குரேட். டிரெஸ் கோட் பிளாக் தி மாஸ்குரேட். அதே நாள் ஆன்போர்ட். தீம் ஃபாட்டன் மை பிரெஞ்ச். இது ஆஃப்டர் பார்ட்டியாம். அடுத்ததாக ஜூன் 1 ஆன்லேண்ட் போட்டோஃபினோ. தீம் லாட்டோல்ஸ் வீட்டா. டிரெஸ் கோட் இத்தாலியன் சம்மர். இந்த சொகுசு கப்பலில் பேனர்கள் கொண்டு வரக்கூடாதாம். ஜோடிகளின் இனிய நினைவுகளை பாதுகாக்க இந்த நடைமுறையை பின்பற்றுகிறார்களாம். ஜூலை 12ஆம் தேதி அன்று ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமணம் நடைபெறும் நிலையில் இப்படி இந்த 3 நாட்களை கொண்டாடி கழித்து வருவது குறிப்பிடத்தக்கது.